காவலர்கள் குற்றவாளிகளை அடிக்கலாமா? சட்டம் என்ன சொல்கிறது? இன்று ஒரு முக்கியமான சட்ட விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். காவலர்களுக்கு குற்றவாளிகளை அடிக்க சட்டத்தில் அனுமதி இருக்கிறதா என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கும். காவலர்கள் ஒரு குற்றவாளியை அடிக்க முடியுமா அல்லது இந்த செயல் சட்டவிரோதமாக உள்ளதா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. காவலர்களின் முக்கியமான வேலை சட்டம், ஒழுங்கு மற்றும் அமைதியை பாதுகாப்பது. அவர்கள் சட்டப்படி செயல்பட வேண்டும். ஆனால் அவர்கள் அடிக்கும்போது அது சட்டப்படி அனுமதிக்கப்படுமா? இந்தியாவின் மனித உரிமை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் அடிப்படையில் போலீசார் எந்த நிலையிலும் குற்றவாளிகளை அடிக்க உரிமை இல்லை. காவலர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான சட்ட திட்டங்கள் உள்ளன. டி.கே. பாசு வழிகாட்டுதல்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் போன்றவை சட்டப்பூர்வமாக காவலர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்றன. டி.கே. பாசு வழிகாட்டுதல்கள் மிகவும் முக்கியமானவை. இதில் கைதானவர்களை அடிப்பது, கொடுமைப்படுத்துவது போன்ற செயல்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. சில சமயங்களில் காவலர்களுக்கு கட்டுப்படுத்தல் அல்லது பாதுகாப்பு வசதி பயன்படுத்த சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கலாம். ஆனால் இந்த மிகுந்த கட்டுப்பாட்டுடன் மட்டுமே இருக்க வேண்டும். கொடுமை எதிர்ப்பு சட்டம் குற்றவாளிகளை அடிப்பது, கொடுமைப்படுத்துவது ஆகியவற்றிற்கு மிகவும் கண்டிப்பான தண்டனைகளை அளிக்கிறது. அடிப்படையாக போலீசார் மனித உரிமைகளை மதிக்க வேண்டும். போலீசார் குற்றவாளிகளை அடித்தால் அதன் விளைவுகள் குற்றவாளிக்கே வராது, காவலர்களே அந்த சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகலாம். காவலர்களால் நிகழ்த்தப்படும் இந்த அதிகார தவறுகள் பற்றிய வழக்குகள் நீதிமன்றத்தில் வழக்குகளாக நிலுவையில் இருக்கும். அவ்வாறான செயல்கள் குற்றமாக கருதப்படும். காவலர்கள் குற்றவாளிகளை அடிக்கலாமா? சுருக்கமாக சொல்லணும்னா, காவலர்களுக்கு குற்றவாளிகளை அடிக்க சட்டப்படி எந்தவிதமான அனுமதி இல்லை. அவர்கள் பாதுகாப்பு அல்லது கட்டுப்படுத்தும் போது கூட மனித உரிமைகளை மதிக்க வேண்டியது அவசியம். குற்றவாளிகளுக்கும் உரிமைகள் உண்டு என்பதை கருத்தில் கொண்டு காவலர்கள் சட்டப்படி செயல்பட வேண்டும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.